ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இரட்டை குழந்தைகள்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? இரட்டை குழந்தைகளை இப்போ யாருக்கு பிடிக்காது? அப்படி உங்களுக்கு ஒரு வேளை ட்விங்ஸ் பேபி வேணும்னு நினச்சிங்க அப்படின்றப்போ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அப்போல்லாம் வந்து இரட்டை குழந்தைன்றது 100ல் 1 தான் இருந்துச்சு. இப்போ இரட்டை குழந்தை அப்படின்றப்போ நிறைய பேருக்கு உருவாகுது இல்லைங்களா? ஒரு சில பேர் என்னென்ன காரணங்களால் இரட்டை குழந்தைகள் உருவாகுது அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. ஒன்று வந்து மரபணு காரணமாக உருவாகும். அதாவது அவங்க ஃபேமிலியில் எப்போவுமே அவங்க தாத்தா பாட்டி, அவங்க அம்மா, அவங்க சித்தி, யாராவது அவங்க ஃபேமிலியில் தலைமுறையில் இரட்டை குழந்தைகள் தொடர்ந்து பெற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அதனால் உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் வரலாம். ரெண்டாவது, கொஞ்ச நாள் குழந்தை பேர் தள்ளி போயிருக்கு, ஸோ நான் டேப்லெட்லாம் நல்லா எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ மருத்துவ ரீதியாக நிறைய டேப்லெட் உட்கொள்ளும் பொழுது கூட உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் உருவாக சான்ஸ் அதிகமாக இருக்குது. மூணாவது, நிறைய பேர் இப்போ ரீசண்டாக வந்து ஃபுட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம ஒரு சில பர்டிகுலரான ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அதன் மூலியமாக கூட நம்மளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஹார்மோனல் சேஞ்சஸால் கூட நம்மளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகள் மீது யாருக்கு தான் ஆசை இருக்காது? அதுவும் ரெட்டை குழந்தைங்கன்றப்போ எல்லாருக்குமே ஜஸ்ட் அவங்க 2 பேரும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நம்ம ஜஸ்ட் பார்ப்போம் இல்லைங்களா? அந்த அளவு ஆர்வம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். இரட்டை குழந்தைங்களே 2 வகையாக இருக்காங்க. அதாவது 2 குழந்தையுமே ஒரே பையிலிருந்து ஒரே இதில் க்ரோத் ஆவாங்க. இன்னொரு வகை வந்து 2 குழந்தையுமே தனித்தனி பை இருக்கும். இது மாதிரி 2 வகையாக இருப்பாங்க. ஸோ குழந்தைகள் மோஸ்ட்லி இப்போது குழந்தை பேர் தள்ளி போயிட்டு நார்மலாக கருத்தரிக்க முடியாது, கருமுட்டை வளர்ந்து வளர்ச்சி அடையில, ஆண்களுக்கு வந்து கருத்தடை, அவங்களுக்கு அந்த விந்தணுக்கள் வீரியம் குறைவாக இருக்குது, இது மாதிரி பிரச்சனையால் ஹாஸ்பிட்டலில் முடியவே முடியாது, இனிமேல் நேச்சுரலாக பிறக்க முடியாதுன்றவங்களுக்கு செயற்கையான முறையில் ஐவிஎஃப் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி அது மூலமா நம்மளுக்கு செயற்கையான முறையில் குழந்தை வந்து பெற்றுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இரட்டை குழந்தைகள் 3 குழந்தைகள் கூட பிறக்குது. அந்த குழந்தைங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நேச்சுரலாகவே இரட்டை குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்றப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிடணுன்றது இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் வந்து முக்கியமாக கிழங்கு வகைகளில் சக்கரவள்ளி கிழங்கு நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது இரட்டை குழந்தைகள் பிறக்க சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குல பெண்ணோட கருவளத்தை இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது அவங்க ஓவலேஷனில் கருமுட்டை க்ரோத் இருக்கு இல்லைங்களா, அந்த கருவளம் அந்த கருமுட்டை நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவலேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்க வைக்கும். இதன் மூலயமா உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. கருமுட்டையில் ஒரு கருமுட்டை போய் உட்கார இடத்துல 2 கருமுட்டை உட்கார பவர் வந்து சக்கரவள்ளி கிழங்குக்கு அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெட்டை குழந்தை வேணுன்றப்ப கண்டிப்பாக சக்கரவள்ளி கிழங்கை மறக்காமல் சாப்பிடுங்க. ரெண்டாவது, உங்கள் ஃபுட்டில் வந்து நிறைய ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறது எடுத்துக்கணுங்க. ஃபோலிக் ஆசிட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிறைய காய்கறிகளில் வந்து ஃபோலிக் ஆசிட் சத்து வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப நாளாக குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்கு, இல்லை இது மாதிரி யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதில் முக்கியமாக நீங்கள் நட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். நட்ஸ் நிறைய இருக்குது. ரெட்டை குழந்தைங்க வேணுன்றவங்க நட்ஸ் எடுத்துக்கோங்க. பாதாம் ஒரு 3, முந்திரி ஒரு 2, அக்ரூட் ஒரு 2, இது மாதிரி ஒரு கலவை மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்க சான்ஸ் மிக மிக அதிகம். அதுமாதிரி கீரை வகைகளில் பசலைக்கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த பசலைக்கீரையை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரீங்க, வீக்லி ஒரு 3 டைம்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதே மாதிரி வெண்டைக்காய் நிறைய எடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி வெண்ணெய் பழம், அவகேடா அப்படின்னு சொல்லுவோம், அந்த வெண்ணெய் பழம், பருப்புங்க, பட்டாணி, பச்சை பட்டாணி, பீன்ஸு, இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறீங்க. ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற பொருட்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சில ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்க உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருந்தால் அது ஆரோக்கியமாக இரட்டை குழந்தைகள் பிறக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அந்தளவு ஹைட் இருக்கணுமா. அப்படி இருந்துச்சுன்னா இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகம்னு சொல்கிறாங்க. இரட்டை குழந்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்க உணவுகள் எடுத்துக்கோங்க. அதாவது கடல் சிப்பி, பச்சை கலரில் இருக்கிற காய்கறிகள், அதாவது பச்சை கலர் காய்கறிகள் உங்களுக்கு நிறைய இருக்குது தெரியும் இல்லைங்களா, அது நிறைய அந்த சூரியகாந்தி விதை, அது மாதிரி விதைகள், அது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றப்போ விந்தணுக்கள் உற்பத்தி நல்லா அதிகமாகும். பெண்கள் உடலில் அந்த விந்தணுக்கள் செல்லும்போது அது ஃபாஸ்ட்டாக போய் 1க்கும் மேற்பட்ட விந்தணுக்கள் நீந்தி கருமுட்டை அடையும். அதனால கூட உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 1 அல்லது 2 பிரசவம் தாண்டிடுச்சு அப்படின்றப்போ, அதாவது இரட்டை குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க முதல் குழந்தைக்கு பின்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேபிலேயே வந்து இரட்டை குழந்தை வேணும் ட்ரை பண்ணுறது, செகண்ட் பேபிக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி குடும்பத்தில் யாராச்சும் இரட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு பிறத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ குட்டையான பெண்களை விட உயரமான பெண்களுக்கு இரட்டை குழந்தைகள் அதிக பிறகுற வாய்ப்பு இருக்காங்க. அதுவும் 5 அடி 6 அடிகளும் அண்களும் கொண்ட பெண்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி கால்சியம், இரும்பு சத்து, இது மாதிரி அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் உருவாகுவாங்க. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை
ஹீமோகுளோபின் அளவு குறையாமல் இருக்கணும், கால்சியம் குறையாமல் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் குறையாமல் இருக்கணும். இப்போலாம் ட்விங்ஸ்ன்றது நிறைய பேருக்கு பிறக்குது. ஒரு சில ட்விங்ஸ் வந்து 2 பேருமே பார்க்குறது அக்யூரேட்டாக ஒரே மாதிரி இருப்பாங்க, 2 பேரும் ஒரே விஷயத்தை பண்ணுவாங்க, 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டாக இருப்பாங்க, 2 பேருமே ரைட் ஹேண்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில இரட்டை குழந்தைகள் பார்க்கறதுக்கு ட்விங்ஸ் மாதிரியே இருப்பாங்க, இவங்க வேறு தோற்றம் அவங்க வேறு தோற்றம் இருப்பாங்க. ஒரே கருமுட்டை பையில் 2 கருமுட்டையாக க்ரோத் ஆகி ஒரே கருப்பையில் அவங்க வளர்றாங்க அப்படின்றப்போ அவங்களோட ஆக்டிவிட்டிலாம் ஒரே மாதிரி இருக்கும். அவங்க தான் ஒரே மாதிரியான ட்விங்ஸு. 2 பேரும் வந்து ஆண் குழந்தையாக இருப்பாங்க, 2 பேருமே பெண் குழந்தையாக இருப்பாங்க, குழந்தைங்க மாறாது. ஆனால் நம்மளுடைய 2 கருப்பையில் குழந்தைங்க மாறி மாறி வளர்றாங்க அப்படின்றப்போ ஒரு குழந்தை ஆண் குழந்தையாகவும் ஒரு குழந்தை பெண் குழந்தையாகவும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நிறைய இரட்டை குழந்தை நான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் ஒரே மாதிரி கூட இருக்கிறது கிடையாது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இரட்டை குழந்தை வேணுன்றப்ப நான் இப்போ சொன்ன ஃபுட்டுங்களை மறக்காமல் நீங்கள் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.